ஓம் சுவாமியே சரணமையப்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான பதிவு தான். என்னன்னு பாத்தீங்கன்னா, பெருவழியில, அதாவது சபரிமலைக்கு பெருவழியில போறவங்களோட முக்கியமான ஒரு கோரிக்கை நிறைவேற்றிருக்காங்க. இந்த பெருவழியில போறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா, ஐயப்பனை தரிசிக்கணும்னா இந்த பம்பால இருந்து ஏகப்பட்ட கூட்டம் வரும். பெருவழியில ஒரு சில பேர் தான் போவாங்க. எல்லாருமே ஒரே வகையா தான் போய் தரிசனம் பண்ண வேண்டியதா இருந்தது சபரிமலையில. இப்போ நீண்ட நாளா வச்சிருந்த கோரிக்கை, அதாவது பெருவழியில தெரியவங்க நீண்ட நாளா வச்சிருந்த கோரிக்கை என்னன்னா, அவங்களுக்கு ஒரு தனி வழி அமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி நீண்ட நாளா வச்சிருந்த கோரிக்கை இப்போ அது நிறைவேறி இருக்கு. அது ப்ரொசீஜர் என்னன்றதான் பார்க்க போறோம். எருமேலி வழியா நடந்து செல்பவர்கள் முக்குழிக்கு முக்குழியில யாத்ரா பாஸ் சொல்லி ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு பாஸ் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த பாஸ் பாத்தீங்கன்னா முக்குழியில சீலை போட்டு சைனா வாங்கிட்டு அங்கிருந்து தங்கள் நடைபயணத்தை தொடர்ந்து புதுச்சேரி தாழ்வாரம், அடுத்த இது பாத்தீங்கன்னா புதுச்சேரி தாழ்வாரம், அங்க போயிட்டு அங்க இருக்கிற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட ஒரு சீலும் சைனும் வாங்கிட்டு அங்கிருந்து திரும்பி அவங்க நடைபயணத்தை தொடர்ந்து சிறிய யானை வட்டம், சிறிய யானை வட்டத்துல ஒரு சீலு சைனு, மொத்தம் 3 இடத்துல சீலு செயல் வாங்கணுங்க. கண்டிப்பாக வாங்கணும், மறந்துடாதீங்க. கண்டிப்பா 3 இடத்துல வாங்கி வழியில போய் இந்த சாமியை தரிசனம் பண்றவங்களுக்காகவே இந்த ஸ்பெஷலா யாத்ரா பாஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. பெருவழியில போறவங்க இதை முக்கியமா இந்த 3 இடத்துலயுமே சைனும் சீலும் வாங்கிட்டு தனி கியூல போய் சாமி தரிசனம் பண்ணலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா, பம்பால பெருவாரியான கூட்டம் வருது. கூட்டம்னா அதாவது எண்ணிலடங்காது. ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 80,000 பேர் கிட்ட சாமி தரிசனம் பண்றாங்க. இது விர்ச்சுவல் கியூ பாஸை வச்சு பாக்குறது 80,000 பேர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாலுமே 80,000 பேர் பாக்குறாங்க. சோ அதுல இவங்க பெருவழியில வர ஒரு சிறிய கூட்டம் திரும்பி அவங்க கூட மாட்டீங்க திரும்பி போய் தனி பார்க்கும்போது அந்த கூட்ட நெரிசல்லாம் இருக்கு. பெருவழியில வரவங்களுக்காகவே இந்த யாத்ரா பாஸ் அறிமுகப்படுத்திருக்காங்க. பெருவழியில போறவங்க முக்கியமா இந்த 3 இடத்துல இந்த பாஸோட என்ட்ரிஸ் எல்லாம் போட்டு தனி வரிசையில போய் சாமி தரிசனம் பண்ணணும்னு தனியா போய் பார்க்கலான்றது தான் இன்னைக்கான பதிவு. நன்றி, வணக்கம்.